ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேளையில நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு முறையுமே நம்ம பாலுடைய லெட்டர்ஸ், பாலுடைய புஸ்தகங்களை நம்ம படிக்கும் போது உண்மையாகவே அது உற்சாகமாக இருக்கும். ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே எழுதுகிறார். ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும் போதும் அவர் கடந்து வந்த பாதைகளை பார்க்கும் போது நமக்கு சவாலாக இருக்கும், எல்லாமே நமக்கு சவாலாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையில் என்னுடைய டிவோஷனில் நான் படித்து கொண்டிருக்கும் போது ரொம்ப எனக்கு அது சந்தோஷமாகவும் நிறைய யோசிக்கவும் வைத்தது. சில வார்த்தைகள் என்ன நான் ரிப்பீட்டட்லி இந்த ஹோல் டே எங்கே போனாலும் அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்துச்சு. அதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதை நான் உங்களுக்கு நடுவில் சொல்லுவேன், எந்த வார்த்தைகள் என்னை ரொம்ப அப்படியே அட்ராக்ட் பண்ணி என் கூட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். இது கொரிந்தியரில் 13வது அதிகாரத்தில் 1-11 வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய செகண்ட் விசிட் டு கொரிந்த், அவருடைய 2வது முறை அந்த கொரிந்து சபையை போயிட்டு அவர் விசிட் பண்ணும் போது அவர் போகிறதுக்கு முன்பாக அவர் எழுதுகிற சில காரியங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எல்லாமே தெளிவாக கவனித்தா அது நம்மளுக்கு நல்லா புரியும், நம்மளுக்கு அது நம்மளுடைய வாழ்க்கையில் அது பேசும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். சில வசனங்களை தான் நான் எடுத்து பேச போகிறேன். இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்துக்கு வருகிறேன். ஸோ அது அப்படின்னாக்கா 2 முறை அவர் போயிட்டாரு கொரிந்து சபைக்கு, அவர் 2 முறை போயிருக்காரு. இது 3வது தரம் போற. சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படும். ஸோ ரொம்ப அழகாக நமக்கு இந்த இடத்துல அவர் சொல்லி தரார். 2வது வசனம், நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்போது தூரமாக இருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக அவர் எழுதுறாரு. நான் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, நான் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, பாவத்தில் இருக்கிறீங்களா என்று ஒரு தாங்களே ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு பரீட்சை பார்க்கறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை அவர் எழுதி காட்டுறார். 3வது வசனம், கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. எப்படி பாருங்க, ஜனங்க என்ன கேட்பாங்க அவர்கிட்டன்றத அவர் இங்க சொல்லி காட்டுறார். அதாவது எப்படி உங்ககிட்ட கிறிஸ்து பேசினாரு, என்ன பேசினாரு, ஏது பேசினாரு, சொல்லி காட்டுங்க, எப்படி காட்டுங்க, இப்படிலாம் கேட்குறாங்கல்ல, அப்படிலாம் கேட்குறாங்கல்ல. நம்ம விசுவாசத்தில் நம்ம நடக்கிறோன்னா அது எப்படி, இப்போ இந்த சேரை மூவ் பண்ண சொல்லுங்க, அப்படி சிலர் முட்டாளுங்க இருக்கிறாங்க கேட்பாங்க. என்ன சில சொல்லுவாங்க, இந்த சேவரை நகர சொல்லுங்க, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால். அப்படி கிடையாது ஏசு சாமி, அவ்வளோ சீப்பு கிடையாது கர்த்தர். அதனால் நம்ம சில நேரங்களில் கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா, கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவங்க இப்படிலாம் கேட்பாங்க, அதனால் அந்த இடத்துல பேசுகிறாரு. ஆனால் என்ன ஒரு பதிலடி கொடுக்குறாருனாக்கா, இன்னைக்கு காலையில் நான் உட்காந்து ரசிச்சு வார்த்தைங்க, இந்த வார்த்தைங்களா அவ்வளோ அழகாக எழுதுறாரு. அவங்க அத்தாட்சி தேடுகிறீர்களே சொல்லிட்டு அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்துக்கு வல்லவராயிருக்கிறார். சரியான ஒரு பதிலடி அங்க பேசுறாரு பாருங்க. பவுல் அடிகளார் பேசுறாரு. அவர் உங்ககிட்ட வீக் பர்சனா வரல, அவர் சோர்ந்து போயிட்டு வரல, அவர் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் சிலுவைக்கு போனேன், நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், அந்த வீக்னஸை பற்றி பேச வரல. என்ன எல்லாரும் பிடிக்க வந்தாங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தாங்க, இங்கே பிடிக்க வந்தாங்க, அங்கே கொல்ல வந்தாங்க, அந்த வீக்னஸை பற்றியே பேச வரல. ஆமென். இந்த வார்த்தை என்ன அதிகமாக தொட்டுது. அவர் சொல்றாரு பாருங்க, அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல. நம்ம கிட்ட ஏசாமி என்னைக்குமே கடவுளை பலவீனராக வந்ததே கிடையாது. நம்ம பலவீனரா இருக்கிறோம்னாக்கா கர்த்தரையும் பலவீனரா பார்க்காதீங்க. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் என்ன பண்றோம், அவருக்கு பாவம், அவரே சிலுவைகளை போயிட்டு வந்திருக்கிறாரு, அவரே கஷ்டப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு என்ன புரியும் என் கஷ்டம், இப்படிலாம் அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென். ஸோ நம்ம அத்தாட்சி தேடாமல், சாட்சிகளை தேடாமல் நம்ம என்ன பண்ணோம், அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல.
ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். யாருக்குன்னா இந்த வசனம் தொடப்படுதுனாக்கா உங்கள் மனசுக்குள்ள அதை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுக்கு போனால் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. இதை சொல்லி சொல்லி அவர் என்கிட்ட அவர் பலவீனராக வரவே இல்லை. என்னுடைய கர்த்தர் என் கூட என்றைக்குமே பலவீனராக வரவே மாட்டார். என்கிட்ட வரும்போது அவர் பலவீனராக வரவே மாட்டார். அவர் எப்படி வராருன்னா உங்களிடத்தில் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வல்லமையான காரியங்களை தான் செய்திருக்கிறாரு. அன்னைக்கு செஞ்சாரு, இன்னைக்கு செய்யலன்னு சொல்லாதீங்க. என்னைக்குமே அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. வல்லமையான காரியங்களை எப்போதுமே செஞ்சுட்டே இருக்கிறாரு. அவருக்கு நம்ம இடம் கொடுத்தா அவர் வல்லமையான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நீ பலவீனத்தில் இருக்கிறனாக்கா உன் பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன், என் மைண்டு கூட எனக்கு என்னால ஜெபம் பண்ண முடியல, நீ பலவீனமா இருக்கிறனா அது உன்னுடைய ப்ராப்ளம். ஆனா உன் கர்த்தர் உன்னை தேடி வந்தவர் அவர் பலவீனரே கிடையாது. அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சாத்தான் உனக்கு பலவீனங்களை கொண்டு வருவான். கர்த்தர் என்னைக்குமே பலவீனங்களை கொண்டு வரவே மாட்டார். அதை தாண்டி போக தான் செய்கிறவர் ஆண்டவர். யாருன்னா ஒருத்தர் இன்னைக்கு தயவு செய்து இந்த சாயங்கால வேலையில ஆண்டவர் இந்த பலவீனங்களை நான் எப்படி தாங்குவேன், நான் எப்படி தாண்டி போவேன் நினைக்கிறேனாக்கா அவர் என்னிடத்துல பலம் உள்ளவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கர்த்தர் என் கூட எப்பவுமே வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையில தொடப்பட்டீங்க? நான் அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன் இன்னைக்கு காலையில். ஆண்டவரே இவ்வளோ அழகா என் கூட பேசுறீங்களே, மயங்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட. நான் இந்த வார்த்தையில, இந்த ஒரு வார்த்தையில நான் அப்படியே விழுந்துட்டேன். அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, பலவீனர் அல்ல. அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல. அவர் எப்படி வராரா? உங்களிடத்துல வல்லவராயிருக்கிறார். ஆமென். நல்லா ஏறிச்சா? இது நல்லா ஏறிச்சா? நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கலாமா? அவர் வல்லவராயிருக்கிறார். எதை செய்யறோமோ, என்ன ஜெபிக்கிறோமோ, எதற்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோமோ எல்லா காரியங்களும் அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே வாங்க. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். ஆமா, பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார். யாரால? மனுஷர்களால சிலுவையில் அறையப்பட்டார். நம்மளால அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு. ஆனா அங்க பாருங்க, தேவனுடைய வல்லமையினால பிழைத்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு எல்லாருமே அவருடைய வல்லமையினால் தான் பிழைத்திருக்கிறோம். அவர் நம்ம கூட இருக்கிறனால தான் நம்ம பிழைத்திருக்கிறோம். நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னைக்கு நம்மள பிழைத்திருக்கிறீங்க, வல்லவர் உங்க கூட இருக்கிறார் சொல்றாருனாக்கா அந்த வல்லவர் நம்ம கூட இருக்கிறனால தான் இந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. அவர் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர் பலவீனரே கிடையாது. நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். நம்முடைய தேவனுக்கு கண் இருக்குது, நம்முடைய தேவனுக்கு மூக்கு இருக்குது, நம்முடைய தேவனுக்கு ஆவி இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் வல்லவராய் இருக்கிறார். பலவீனரே கிடையாது. ஏன் பலவீனத்தை சுமந்து கொள்ள தான் அவர் வந்தார் இந்த உலகத்துல. எந்த கடவுளுமே இந்த உலகத்துல ஏன் பலவீனத்தை சுமந்து கொள்ள அவர் வரவே இல்லை. என்னுடைய பலவீனத்திலே அவர் சுமந்து கொள்ள வந்தார். ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல, பவுல் சொல்றாரு, என்னுடைய பலவீனத்திலே உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். அல்லேலூயா. தயவுசெய்து என்கரேஜ் பண்ணிக்கங்க, ஒருத்தரும் என்கரேஜ் பண்ணிக்கங்க. கர்த்தர் என்னைக்குமே பலவீனரா வர சிலுவையில ஏறினா கூட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே கூட பிழைத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா பவுல் அடிகளார் என்ன சொல்றாருன்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண வைக்கிறார். ஒரு நம்மளை நாமளே பரிசித்து பாருங்கள், அதாவது நம்மை நாமே பரிசித்து பாருங்கள் என்று சொல்றார். சோ நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள? இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன்? இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட செய்தியை வச்சு நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? நான் பலவீனமா இருக்கிறேனா, இல்ல நான் வல்லமையா இருக்கிறேனா, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேனா, எப்படி இருக்கிறேன்? கண்டிப்பா நான் சொல்றேன், எது நடந்தாலும் ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. நம்ம தான் என்ன பண்ணிடுவோம், அப்படியே புஷ்னு இறங்கிடும். காத்தி இறக்கி விட்ட மாதிரி, பலூன்ல காத்தி இறக்கி விட்ட மாதிரி, டயர்ல காத்தி இறக்கி விட்ட மாதிரி அப்படியே இறங்கிவிடும். நான் சொல்றேன் இல்ல, எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு முடிவை வச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்குமே ஒரு வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் சிலுவையில் அறையப்பட்டாலும் அந்த சிலுவையின் காட்சிகள் சிலருக்கு பத்தியா அவரே சிலுவையில் அறையப்பட்டாரு, அவராலேயே இறங்கி வர முடியல, கிண்டல் கேலி பண்ணாலும் தேவன் நம்ம கிட்ட வரும்போது வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். சரியான ஒரு டெஸ்ட் கொடுக்கிறாரு. கொரிந்து சபைக்கு பவுல் அடிகளார் எழுதுகிறாரு, ஒரு டெஸ்ட் வைக்கிறார். நீங்களே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க. நீங்களே விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். விசுவாசம் என்ன, அது சாதாரண காரியமே இல்லை.
சாதாரண காரியம். இன்னைக்கு போய் காலையில் நான் போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கிறேன், 1/4 கிலோ வாங்கிக்கிறேன், 1 கிலோ வாங்கியிருக்கிறேன்றது விசுவாசமே கிடையாது. நீ விசுவாசத்தை வாங்க முடியாது. அது மாதிரி இன்னைக்கு எனக்கு நல்ல பக்தியாக இருக்கிறேன், இன்னைக்கு நான் நல்லா ஜோம் பண்ணுறேன், எனக்கு நிறைய இன்னைக்கு விசுவாசம் இருக்குது, நாளைக்கு ஏன் விசுவாசம் காணாம போயிடுச்சு, அது கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை. விசுவாசம் என்பது விசுவாசம் உன் கூட நடக்கணும், உன் கூட தூங்கணும், உன் கூட ஏந்திரிக்கணும், உன் கூடவே இருக்கணும். விசுவாசம் அதான் விசுவாசம். ஆமென். விசுவாசத்தோடு நான் எதையோ நம்பிட்டு இருக்கிறேனாக்கா, எதற்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனாக்கா, எந்த காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனாக்கா, அந்த விசுவாசத்தில் நான் எழுந்திருக்கணும், நான் தூங்கணும், நான் சாப்பிடணும். அந்த விசுவாசம் எனக்குள்ளே நான் பேசிக்கிட்டே இருக்கணும். அதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசன்றது கலர் ட்ரெஸ் கிடையாது. விசுவாசன்றது கலராக கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாங்குற மாதிரி கிடையாது. விசுவாசன்றது உனக்குள்ள ஒரு ஜப ஆவி இருந்தாதான் அந்த விசுவாசம் உனக்குள்ள நிற்கும். அல்லேலூயா. ஜப ஆவி இல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள இல்லைனாக்கா அந்த விசுவாசம் எனக்குள்ள நிற்க முடியாது. அதனால தான் சொல்றாரு பவுல் அடிகளாரு, ஆண்டவர் உன்கிட்ட வல்லமையா வராரு. அவர் வீக் பர்சனே கிடையாது. he is not a weak person. ஆண்டவர் பவர்ஃபுல் பர்சன். ஸோ இந்த கடவுள் உன் கூட இருக்கிறானாக்கா நீ உன்னையே சோதித்து பாரு. விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களையே நீங்களே சோதித்து அறியுங்கள். ஆமென். எப்படி சோதிக்கலாம்? என்கிட்ட விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு எப்படி சோதிக்கலாம்? நம்ம நினச்சிக்கிறது, நம்ம நிறைய முறை நம்ம நினச்சிக்கிறோம், ஓ என்கிட்ட நிறைய விசுவாசம் இருக்குது, என்கிட்ட சூப்பராக அந்த இவ்வளோ விசுவாசம் இருக்குது, கர்த்தர் எனக்கு. அந்த நாட்கள் வர அப்படியே ஐயோ என் விசுவாசம்லாம் காணா போயிடுச்சே, என்ன ஆகுது, எங்கே போயிடுச்சு, இப்படி கேள்விகள்லாம் வரும். நான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலையும் ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட், நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே சொல்லும் போது கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ நீங்களே அந்த பார்க்குற உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள் சொல்கிறாரு. சோதித்து பாருங்கள், பரிசித்து பாருங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி டெஸ்ட்டை நமக்குள்ளே வச்சுக்கிறோம்? யோசிங்களேன். எத்தனை பேர் நம்ம இப்படி யோசிக்கிறோம்? ஏன் விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்குது? நான் கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்குது? என்னைக்கோ இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்க விசுவாசின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னால விசுவாசிக்க முடியலையே. ஏன்னாக்கா நீ அவ்விசுவாசிகளோடு ஐக்கியம் வைக்கும் போது உன்னுடைய விசுவாசம் நகர்ந்து போய்விடும். ஆமென். இருக்கவே இருக்காது. நீ உலகத்துக்குள்ள போகும்போது உன்னுடைய விசுவாசம் நிற்காது. உன்னுடைய விசுவாசம் உன்னை விட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான சான்ஸ் இருக்குது. ஆனா நான் கேட்கிறேன், ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே நான் எப்படி பரிசித்து பார்க்க முடியும்? நான் எப்படி எனக்குள்ள விசுவாசம் இருக்குது என்பதை நான் சோதித்து பார்க்க முடியும்? இதை கேளுங்க, உங்ககிட்ட கேள்வியை கேளுங்க. இந்த கேள்வியை நான் கேட்டதுனால, ஏன்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே விசுவாசத்துல தான் நடக்குது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தின் காரியங்கள் நாளைக்கு உங்க கூட இருக்காது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்ரிதிங் இஸ் குட், நைஸ், ஃபைன். நாளைக்கு எதுவுமே இருக்காது. ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. அந்த கராத்தே மாஸ்டர் ஹுசைன் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாகுறாரு. என்ன அவ்வளோ ப்ரிப்பரேஷன். அந்த பாரதி ராஜா உலகத்துக்காக அவ்வளோ மியூசிக்கை போட்டாலும் எல்லாத்தையும் பண்ணாலும் சொந்த மகனை இழந்தாச்சு. ஒன்றுமே இல்லை, எல்லாமே எனக்கு முன்னாடி இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது, சூப்பராக எல்லாமே போயிருக்குது. அது இல்லை விசுவாசம். கர்த்தர் நம்ம விசுவாசிக்கிறது என்னன்னா, நீ நினைக்காததை செய்கிறவர் தான் ஆண்டவர். நீ நினைக்கிறத கிடையாது, நீ நினைக்கிறதுக்கு மேலே செய்கிறவர் தான் ஆண்டவர். அதனால தான் ஆண்டவர் இங்கே பவுல் அடிகளார் சொல்றாரு, நீங்க சோதித்து பாருங்கள்ன்றாரு. சோதித்து பாருங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? சரியான கேள்வி கேட்கிறார். கொரிந்த சபைக்கு சரியான கேள்வி கேட்கிறார். உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? உங்களுக்குள்ள வாசம் பண்றாரா? எல்லாம் கேளுங்க, எனக்குள்ள கேளுங்க. இன்னைக்கு சாயங்காலம் நம்மள ஆண்டவர் கூட்டு வந்திருக்காரு. இந்த 40 நாள் உபவாசம் இருந்தா எல்லாத்தையும் ஆஹா ஓஹோன்னு செஞ்சிருவாரு கிடையாது. எனக்குள்ள இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று உங்களுக்கு நீங்களே அறியீர்களா? உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? எந்த இடத்துல ஆண்டவர் காணா போயிடுறாரு? நீ ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணாத நேரங்களிலே அவர் உன்கிட்ட இருக்க மாட்டார். ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணாதான் அவர். இந்த அதிகாரம் இன்னைக்கு காலையில் என்னோடு கூட அதிகமாக பேசுச்சு. நேற்று வரைக்கும் நான் வேறு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப டச்சிங்காக மெசேஜ், இன்றைக்கி அதை தான் நான் பேசணும் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா, இன்றைக்கி காலையில் கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டார் ஆண்டவர், கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டார். ஸோ நான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஆமான்னு தான் சொல்லுவீங்க. அப்போ விசுவாசம் எங்க?
ஆமாம் தான் சொல்லுவீங்க. ஆனால் ரெண்டுத்தையுமே இந்த சைடு இயேசு கிறிஸ்து, இந்த சைடு விசுவாசம், இந்த சைடு இயேசு கிறிஸ்து, இந்த சைடு விசுவாசம், இந்த சைடு இயேசு கிறிஸ்து, அந்த சைடு விசுவாசம், ரெண்டுமே ஒன்னா போகும்போது தான் உங்க வாழ்க்கை மலர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். ஆண்டவர் எப்படின்னாக்கா, அதான் சொல்றேனே, எந்தையோ எப்பயோ ஜெபம் பண்ணியிருக்கிற காரியங்களெல்லாம் டமால் 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 டக்கு 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 டக்குன்னு நடக்குமா? உங்களுக்கு புரியாது. என்னடா இது, என்ன நடக்குது. நான் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே பாஸ்டர்கிட்ட சொல்லினே இருக்கிறேன், அப்பா அந்த ஒண்டர்ஃபுல் மந்த்து, சூப்பரான மாதம், இது சூப்பரான மாதம், எங்கேயோ எப்பயோ ஜெபம் பண்ண காரியத்தெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷமான ஒரு மாசமா எப்படி இப்படி மாத்தினாரு கர்த்தர், எப்படி இதெல்லாம் மாத்திட்டு வர்றாரு. யாரோ நமக்காக எங்கேயோ என்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க, யாரோ நமக்காக வேலை செய்ய வைக்கிறாரு ஆண்டவர். ஒண்ணுமே புரியல. அதான் கர்த்தர், அதான் விசுவாசம். ஏன்னா எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கிறோம்? ஜெபம் என்ற ஒரு பொக்கிஷத்துல வச்சிருக்கிறோம். அந்த ஜெபம் என்ற ஒரு கூட்டுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் வச்சிருக்கிறீங்கனாக்கா, ஏற்ற நேரத்துல காட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ அன்னைக்கு கேட்டல்ல, 2012 கேட்டல்ல, 2019 நீ கேட்டல்ல, 2014 நீ கேட்டல்ல, 2015 நீ கேட்டல்ல, நீ பேசிக்கிட்டல்ல, நீ இதை நினைச்சல்ல. அதாங்க இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். வீக்கா அவர் நம்ம கிட்ட வரமாட்டார், வல்லவராய் தான் வருவார். ஆமென். சோ நம்ம கேட்டதெல்லாம் நீங்க மறந்துருக்கலாம். ஹலோ 2012 என்ன கேட்டீங்க, மறந்துட்டீங்களா? 2010 என்ன கேட்டீங்க, மறந்துட்டீங்களா? 2015 என்ன கேட்டீங்க, மறந்துட்டீங்களா? அவர் மறக்கல. அதுக்கு தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? நமக்குள்ள இருக்கிறாருனாக்கா அவர்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் பேசுங்க, ஊர்ல போய் சொல்லாதீங்க. ஊருக்கு புரியாது. விசுவாசம் இல்லாதவங்களுக்கு சுத்தமா புரியாது. அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைனாக்கா நீ சொல்றதெல்லாம் ஒண்ணும் புரியாது. நோ, தே காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க உங்களை பயமுத்துவாங்க, ஐயோ இதா அதா. ஆனா விசுவாசம் இருக்கிறவங்க, நோ, கோ ஹெட், கர்த்தர் செய்வார் போ. நான்லாம் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. அவிசுவாசி கிட்ட போயிட்டு உன்னுடைய மேட்டரை சொல்லிப்பாரு, வேஸ்ட்னா வேஸ்ட். ஜெபிக்காத பர்சன் கிட்ட, ஜெபிக்காத ஒரு நபர் கிட்ட போயிட்டு உன்னுடைய பர்டனை சொல்லிப்பாரு, உன்னுடைய கருத்துக்களை சொல்லிப்பாரு, மதிக்க கூட மாட்டாங்க. பிகாஸ் they don't understand. ஆண்டவர் யார் என்று அவங்களுக்கு தெரியாது, ருசி பார்த்ததில்ல. இதுதான் விசுவாசிக்கிறவங்களுக்கும் விசுவாசிக்காதவங்களுக்கும் டிஃபரன்ஸ். ஆமென். அதான் இங்க பவுலடிகளார் சொல்றாரு, நீங்க அத்தாட்சி கேட்குறீங்களே, நான் அவரை பத்தி பேச வந்தா அவர் வீக் பர்சன் உங்ககிட்ட வரவே மாட்டாரு, வல்லவராய் தான் வருவாரு. அல்லேலூயா. பி ஆக்டிவ். உங்க மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கணும்னாக்கா ஆக்டிவா இருக்கணும். எஸ், நான் ஆண்டவர்ட்ட அன்னையிலேருந்து நான் கேட்டுட்டு இருக்கிறேன், அன்னையிலேருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் இதை சொல்லிட்டே தான் இருக்கிறேன். ஐயோ அவர் கேட்கல நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. உனக்காக நீ எங்கேயுமே போவேணாம், உனக்காக வேலை செய்வார். உனக்காக யாரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை நான் அனுபவிக்கிறேன் பாருங்க. ஓ மை காட், என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி ஆண்டவரே, எப்படி நிறைய நேரங்களில் கர்த்தர் எனக்காக யாரையும் வேலை செய்ய வைப்பார். நிறைய நேரங்களில் அந்த மேட்ரை கர்த்தரே முடிப்பார். நான் முடிக்கவே வேணாம். நீ ஏன் போற? நான் இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் சில பேருக்கு இந்த பாயா ஹவுஸ் பற்றி நான் அனுப்பி வச்சேன். உங்களுக்கெல்லாம் சில பேம்ப்ளன்ஸ் மாதிரி சிலருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்கிறேன், போய் டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஓனர் இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, மேடம் யூ ஆர் அன் ஏஞ்சல் டு அவர் ஹோட்டல். ஷாக் ஆச்சு. நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏன், எதுக்கு? அவருக்கு ஒன்றும் புரியல. சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் போனோம், அப்படியே சாப்பிட்டோம். இம்மீடியட்லி வி பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வைஃப் எல்லாம் நாங்கள் போனாலே இப்படி வந்து நிற்பாங்க எங்ககிட்ட. எதுக்கு தெரியாது, நாங்கள் யார் அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணோம்? ஒன்றும் பண்ணல. உனக்காக கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பாருங்க, அவங்க போனால் த ராயல் ட்ரீட்மெண்ட்டுன்னு நான்
எல்லாமே வந்துடும் டேபிளில். அந்த கிச்சன் உள்ள என்னென்ன இருக்குதோ அத்தனையும் வந்துடும் கேட்காமையே. நான் அதுக்காக சொல்லலை, பட் நான் இதோட பெரிய பெரிய காரியத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் பெரிய பெரிய அற்புதங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். கேட்காமையே செய்கிறவர் தான் அந்த வல்லவர். ஆமே, அந்த வல்லவர் யாருனாக்கா, நீ கேட்காத, எனக்கு தெரியும், நீ சொல்லி என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், நீ சொன்னியா நான் முடிச்சிடுவேன். அவர்கிட்ட தான் கீ இருக்குது. உன் பிரச்சனைக்கு கீ அவர்கிட்ட தான் இருக்குது. உன்னுடைய ஜபத்துக்கு பதில் அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த வல்லவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு முன்னாடி நடக்கிற எந்த காரியத்தை பார்த்து ஆடே புஷ்ன்னு இறங்காதீங்க. ஒன்றுமே நடக்க மாட்டுது, முட்டி போடு, கத்த செய்வார். சீக்கிரட்டே தான், முழங்கால் போடு, கத்த செய்வார். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். அதாவது இந்த பரீட்சைக்கு செல்ஃப் எக்ஸாமினேஷன் உனக்கு அது புரியலனாக்கா ஒன்றுமே நீ புரிஞ்சுக்க முடியாது. நீ செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணலனாக்கா உன் பாடியை கொண்டு போய் டெஸ்ட் பண்ண தானே தெரியும் உனக்குள்ள என்னென்ன வியாதி இருக்குதுன்னு. அந்த கிட்னி என்ன சைஸில் இருக்குது, அந்த லிவர் எப்படி இருக்குது, வயிறு எப்படி இருக்குது, கண் பார்வை எப்படி இருக்குது, நீ கண்ணாடி போடணுமா வேணாவா, எல்லாம் போனால் தானே. அப்போ ஆவிக்குரிய ஜீவித்தில் நமக்குள்ளே இந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், உங்ககிட்ட நான் எப்படி இருக்கிறேன். அடுத்தது வாங்க, நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். கிளியராக சொல்லிட்டார். என்ன சொல்கிறாருனாக்கா, நாங்கள் பரீட்சைக்கெல்லாம் வரமாட்டோம், எந்த டெஸ்ட்டுக்கும் வரமாட்டோம். ஏன்னாக்கா we have not failed in any test. ஒரு டெஸ்ட்டில் கூட நாங்கள் ஃபெயில் ஆகல. ஆண்டவர் எந்த எக்ஸாமினேஷன் வச்சாலும், எந்த டெஸ்ட் எங்களுக்கு கொடுத்தாரோ, ஒன்னே ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்று. அதனால நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். பவுல் அடிகளார் பேசுறதே வேற, பேசுறதே வேற. ஸோ we are not failed in the test. நாங்கள் ஃபெயில் ஆகலை, டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகலை. அவர் கொடுத்த டெஸ்ட்டை ஏற்றுக்கணும், அதனால நாங்கள் ஃபெயில் ஆகலை. அவர் கொடுக்குற டெஸ்ட்டை ஏற்றுக்கங்க, ஓடாதீங்க. அப்போ தான் நீங்கள் இப்படி பேச முடியும். அவர் கொடுக்குற ஒவ்வொரு டெஸ்ட்டும், ஐயோ அவங்க பார்க்குறாங்களே, ஐயோ இவங்க பார்க்குறாங்களே, இவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன், அவங்களுக்கு இது எப்படி நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இதை எப்படி ஃபேஸ். நோ, இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட், நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறனா எதையும் சாதிக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். எல்லார் முன்னாடியும். பிகாஸ் ட்ரூத் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் வித் யூ. உண்மை உன் கூட இருக்கும் போது ஆண்டவர் என்னைக்குமே உன்னை விட்டு நகரவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவருங்க. அதனால தான் சொல்றாரு, நாங்களோ அப்படி சொல்றாரு பாருங்களேன். அவர் கூட யார் இருந்தாலும் தெரியல. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்களும் வரோம், எங்களுக்கு எக்ஸாமினேஷன் கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த போட்டிக்கெல்லாம் அவர் கொடுக்குறாரா ஏற்றுப்போம். ஏன்னா எங்கள் கூட இருக்கிற வல்லவர் என்று ஆல்ரெடி சொல்லிட்டார். அவர் எங்கள் கூட இருக்கிற ஒரு பலவீனர் அல்ல, வல்லவர். ஆமென். எல்லாரும் உங்களை என்கரேஜ் பண்ணிக்கங்க. இந்த 40 டேஸில் ஆண்டவரே இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நான் இருப்பேன். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இல்லை நான் இப்படி தான், எங்கே போனாலும் உமக்கு தான், உங்களுக்கு தான், உம்மை பற்றி தான் பேசுவேன், இப்படி தான் பேசுவேன். இந்த பாயா ஹவுஸ் பற்றி சொன்னல, நான் அடிக்கடி சொல்லிகிட்டே போவேன் ஆண்டவர்கிட்ட, எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க. ஸோ எப்படி தொடங்குதா ட்ரேஸு? தொடங்கும், எல்லாம் முடியும். அவருக்கு தெரியும் நீ ஆண்டவருக்குள்ளே நிற்கிறனாக்கா உன்னை கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் அவருக்கு உபயோகப்படுத்த முடியும்னு தெரியும். ஆமென். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கு செய்யாது இருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆமென். என்ன மாதிரி ஒரு விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட, கொரிந்து சபைக்காக அவர் ஒரு ஏக்கத்தோடு, நீங்கள் எந்த பொல்லாங்கு செய்யாதபடிக்கு நான் வேண்டுதல் செய்கிறேன். ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்றாரு, விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் போல இருந்தாலும் நீங்கள் நல் மனதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். எப்படிலாம் போட்டு எப்படி எழுதுறாரு பாருங்க. அதை இங்கிலீஷில் படிச்சிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது. தயவுசெய்து அதை வீட்டில் போயிட்டு நீங்கள் இந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் படித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் அது தயவுசெய்து இங்கிலீஷில் படித்து பாருங்கள்.
நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும், இப்போ எங்களை பார்த்து என்ன நினைப்பீங்க? இவங்களுக்கெல்லாம் ஒரு சோதனையும் வராது போல், எப்பவுமே நல்லா இருக்கிறாங்க சிரிச்சுக்கினே, இவ்வளோ மூட்டை மூட்டையாக சோதனை வந்தாலும் கவலைப்படுறதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஊர் உலகமே என்ன பேசினாலும் கவலைப்படுறதே இல்லை. தப்பு செஞ்சாதான் நம்மளுக்கு பயம். ஆமென், தப்பு செஞ்சாதானே பயம். சோதனை வந்தால் தான் நம்ம விசுவாசம் நிலைச்சுன்னு இருக்கும். சோதனை வந்தால் தான் அந்த சோதனையில் அந்த விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்போம். அதுக்கு தான் சோதனை. சோதனை வந்து சாமி ஆண்டவரே எவ்வளோ சோதிட்டியா என்ன, நம்ம எடுத்தவரை என்ன இவ்வளோ சோதனை கொடுத்துட்டு எனக்கு, எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் நீங்கள் தான் ஆண்டவரே, அதுலேருந்து எங்களை வெளியில் வர வைக்கிற போகிறவர் நீங்கள் தான். ஆமென், எங்களை வெளியில் வர வைக்க போகிறவர் நீங்கள் தான், வேற யாரும் கிடையாது. யாருக்குன்னா வழி தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எந்த சோதனை வந்தாலும் எந்த பரீட்சை வந்தாலும் அவர் தான் நம்மளை வெளியே வர வைக்க போகிறவர். அந்த சோதனையை தான் நீ எப்படி நிற்கிறன்னு அவர் பார்த்துனுக்கிறார். நீ அவரை விட்டு ஓடுறியா, அந்த சோதனையை தூக்கின்னு லாயர் கிட்ட ஓடுறியா, அந்த சோதனையை தூக்கின்னு டாக்டர் கிட்ட ஓடுறியா, அந்த சோதனையை தூக்கின்னு ஊரெல்லாம் போயிட்டு டமாராச்சிட்டு வர போறியா? ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த சோதனையை தூக்கின்னு உன் குடும்பத்துக்கிட்ட ஓடுறியா? எல்லா சோதனை வந்தாலும் கையை பிடிச்சி ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே பா பவர்ஃபுல் காட், நீ என்கிட்ட வல்லமையாக தான் வருவீர் ஆண்டவரே, பலவீனராக நீ வரமாட்டீர்தான். என்ன பலவீனமாக நான் பார்க்குறேன் ஆண்டவரே, எனக்கு சோதனை வந்துச்சு ஆண்டவரே, ஆனால் அதில் வந்து வெளியில் வரத்துக்கு நீர் உதவி செய்கிற தேவனாக இருக்குன்னு சொல்லுங்கன்னாக்கா அவர் அழகாக, சத்தியத்துக்கு விரோதமாய் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். ஆமென். என்ன அழகாக எழுதுறாரு பாருங்களேன். ஒவ்வொரு வார்த்தையும் நான் ருசிச்சு காலையில் அப்பா ஐ வாஸ் ட்ரிங்கிங் திஸ் வேர்ட், ஐ வாஸ் ஈட்டிங் திஸ் வேர்ட், என்ன இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு ஒரு வார்த்தையும். சத்தியத்துக்கு விரோதமாய் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல், ஒன்றுமே செய்ய முடியாது, சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்று அழகா எழுதுறாரு கொரிந்து சபைக்கு. பாருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க நற்சீர் பொருந்தும்படிக்கு நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், நீங்க விசுவாசத்தில் நிற்கணும். நீங்க எந்த சோதனை வந்தாலும் ஆண்டவருக்குள்ள நிக்கிறீங்களா அவர் பார்க்கிறார். ஆண்டவருக்குள்ள நிக்கிறீங்களா? உனக்கு ஒரு விடுதலை வேணுமா, உனக்கு ஒரு வெற்றி வேணுமா, உனக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா, உனக்கு ஒரு சமாதானம் வேணுமா, உனக்கு எல்லாமே வேணுமா? ஆண்டவரே என்னதான் பண்ணாலும் நான் உங்களை விட்டு போவே மாட்டேன், என் விசுவாசத்தை நான் தூக்கி போடவே மாட்டேன், நான் உங்களை தான் நம்புவேன், நான் உங்கள் மேலே தான் பட்சத்தெல்லாம் இருப்பேன், நீங்கள் தான் எனக்கு வேணும். இதை தான் கர்த்தர் கேட்குறாரு, இதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு, இதை தான் கர்த்தர், இதை வச்சு தான் உன்னை மார்க்கே போடுறாரு கர்த்தர். உன் லைஃபுக்கு ஒரு மார்க் போடுறாருனாக்கா கர்த்தர் இதை வச்சு தான் போடுறாரு. அந்த வசனத்தில் சொன்னல, உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். அப்போ அந்த பரீட்சைக்கு மார்க் எவ்வளோ? உங்களை பரிசித்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு மார்க் போடுவீங்க? கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ மார்க் போடுவார்? ஹலோ, நீங்க பரிசித்து பாருங்க, சும்மாலாம் உட்கார்ந்து கூடாது. இங்க வந்து என்ன ஆண்டவரே என் விசுவாசம் எப்படி இருக்குது, என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, என் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது, எனக்குள்ள நான் எப்படி நம்புறேன், நான் எப்படி விசுவாசிக்கிறேன், எவ்வளவு மார்க் போடுவீங்க? உங்களுக்கு 100க்கு 200. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு போடுவாரு? எவ்வளவு போடுவாரு? 1 2 5 50 எவ்வளவு போடுவாரு? ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு மார்க் போடுவாரு? நீங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? பரிசித்து பார்க்கும்போது, உங்களை நீங்க பரிசித்து பார்க்கும்போது, when you test yourself, நீ அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டியா? ஆண்டவருக்குள்ள ஒரு நாள் மார்க் போட்டு எழுந்திரிங்க, பெட்டை விட்டு எழுந்திரிக்கும் போது மார்க் போடுங்க. இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே, நான் இப்படி இருக்கணும். ஒரு நாளைக்கு மூஞ்சி இந்த பக்கம் போயிடும், இன்னொரு நாளைக்கு முகம் அந்த பக்கம் போயிடும், ஒரு நாளைக்கு முகம் ஆண்டவரையே நோக்கி பார்த்துனுக்கும். அதெல்லாம் கிடையாது, எப்பவுமே ஆண்டவரை பார்த்துனேரு. அல்லேலூயா. வாங்க அடுத்தது பார்க்கலாம். 10வது வசனம். ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கிட்ட வந்தா கண்டிதம் பண்ணா கோச்சிப்பீங்க, அதனால தூரத்துல இருந்தே எழுதுறாரு கொரிந்து சபைக்கு. என்ன ஒரு அருமையான ஒரு கைடன்ஸ் பாருங்க. நான் கண்டிதம் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அதிகாரம் பண்ணாதபடி, கண்டிதம் பண்ணாதபடி இடித்து போடல ஊன்ற கட்டுவதற்காகவே நான் தூரத்துல இருந்து இதெல்லாம் எழுதுறேன். அன்னைக்கு கொரிந்து சபைக்கு எழுதினாரு, இன்னைக்கு ஓப்செட்ட சபைக்கு எழுதிட்டு இருக்கிறாரா?
அதே பவுல் அடிகளார் அந்த ஹோப் சென்டர் சபையில ஆண்டவர் இதை பார்த்து தான் கேட்கிறாரு, இந்த வார்த்தைகளை பார்த்து தான் கேட்கிறாரு. நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாக இருந்த இவைகளை எழுதுகிறேன். ஆமென், அல்லேலூயா. எல்லாத்தையும் எழுதுறாரு. பரீட்சை இதை ஃபுல்லா டெஸ்ட் பத்தி தான் எழுதுறாரு. அந்த 11வது வசனம் சூப்பர், பார்க்கலாமா? கடைசியாக சகோதரரே, என்ன சொல்றாரு? கடைசியாக. எங்க பிடிச்சாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை தொடங்குவார் பவுல் அடிகளார், கடைசியாக சகோதரரே, அல்லேலூயா. கடைசியாக சகோதரிகளே, பாருங்க, சந்தோஷமாயிருங்கள். ஆமென். எதுக்காக? நீ சந்தோஷமா இரு. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? இப்போ நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீனாக்கா முகத்துல என்ன வரும்? சிரிப்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே வரும். திட்டினாலும் சிரிப்பு வரும், என்ன பண்ணாலும் சிரிப்பு வரும், எது பண்ணாலும் சந்தோஷமா இருப்போம். சோ சகோதரரே, சகோதரிகளே, சந்தோஷமா இருங்கள், நசீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையா இருங்கள், சமாதானமா இருங்கள். சூப்பரா? இதெல்லாம் கேட்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கணும். இதுக்குள்ள ஒரு நாளும் ஆண்டவரே எனக்கு வழி நடத்துங்க, நான் போறேன், என் கூட வாங்க, என் கூட உட்காருங்க, என் கூட ஏந்திரிங்க, இல்ல. ஏக சிந்தையாயிருங்கள், நசீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், சந்தோஷமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். முடியுமா? முடிஞ்சுதான் ஆகணும், வேணும். ஆமென். இதெல்லாம் வேணும் எனக்கு. நசீர் பொருந்துங்கள், அதாவது நல்லது செய்யுங்க. எத்தனை பேருக்கு நல்லது செய்ய முடியுமோ நல்லது செய்யுங்க. எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ யோசிங்க. மற்றவங்களுக்காக யோசிங்க. என்ன பண்ண முடியும்? ஆறுதல் அடையுங்கள், நசீர் பொருந்துங்கள், ஏக சிந்தை. இங்கிலீஷ்ல என்ன போட்டுக்குது ஏக சிந்தைக்கு? எனிபடி? ஒன் மைண்ட். ஏக சிந்தையா இருங்கள். ஏக சிந்தனை நிறைய சிந்தனை நினச்சிக்காதீங்க. ஒன் மைண்ட், அதுதான் என்ன? ஒன் மைண்ட், ஒரே மைண்டு. நான் ஆண்டவருக்குள்ள தான் இருப்பேன், நான் ஆண்டவருக்குள்ள தான் வாழ்வேன், நான் ஆண்டவருக்காக தான் வாழ்வேன், நான் ஆண்டவரை பற்றி தான் சிந்திப்பேன். எத்தனை பேரால முடியும்? 24 மணி நேரத்தில் எத்தனை முறை நம்ம ஒன் மைண்டாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. வழியில் போகும்போது அந்த பைக் சூப்பராகுதே, அந்த ட்ரெஸ் நல்லாகுதே, இது நல்லாகுதே, அவங்க வாங்கிட்டாங்களா நான் வாங்குறேன் பாரு, அவங்க செஞ்சாங்களா நான் செய்கிறேன் பாரு. நோ. ஏக சிந்தையா இருங்கள், ஒரே மைண்டு. ஒன் மைண்டை கேட்கிறாரு கர்த்தர். இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க ஒன் மைண்டா இருந்துகிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியத்தெல்லாம் டக் 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 ஏற்றத்தில் செய்து முடிப்பார். ஆமென். அடுத்தது ரொம்ப 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 என் மனசுக்குள்ள இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருந்த வார்த்தை, சமாதானமா இருங்கள் சொல்லிட்டு, அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு இருப்பார். அப்படியே சொல்லிக்கிட்டே போறேன். இன்னைக்கு நாங்கள் எங்கெங்கயோ போற இடத்துலலாம் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாக இருக்கிறவர். அல்லேலூயா. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாக இருக்கிறவர் உங்களோடு கூட இருப்பாராக. எப்படி முடிக்கிறார் பாருங்களேன். அந்த ரெண்டை மட்டும் உலகத்தில் யாராலையும் தர முடியாது. உலக அன்பு நீ தேடிட்டு போனீங்கன்னா அங்க கவுந்து விழுந்துருவேன். உலக அன்பை தேடிக்கிட்டு போனா எதனா ஒரு விதத்துல ஏமாந்தே தீரணும். ஆனா அந்த அன்பு, அவருடைய அன்பு ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட், ஒரே ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். அப்படியே அந்த அன்பு என்னைக்குமே மாறாது, ஒரு நாள் கூட மாறாது அந்த அன்பு. அந்த அன்பை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்க, ருசி பார்த்துட்டீங்கன்னாக்கா போய்கிட்டே இருக்கலாம். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன். சொல்லுறோமா எல்லாருமே? அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன். எப்படி சொல்லி முடிக்கிறாரு பாருங்களேன். கடைசியாக முடிக்கும் போது அப்படியே எனக்கு இது என் மைண்டுக்குள்ள போய்கிட்டே இருக்குது. ஆண்டவரே, இந்த ரெண்டை மட்டும் நீங்க எங்கேயுமே நாங்கள் வாங்க முடியாது, எங்கேயுமே இந்த ரெண்டை நாங்கள் ரீசார்ஜ் பண்ணவே முடியாது. இந்த ரெண்டை நாங்கள் எந்த ஆண்டவரே எந்த ஒரு காசு கொடுத்து கூட வாங்க முடியாது. எந்த இடத்துலையுமே நீ இதை வாங்கவே முடியாத ஒண்ணுன்னா அதுக்கு தான் அவர் காரணமாக இருக்கிறவர். அன்புக்கும் சமாதானத்துக்கும். அந்த சமாதானத்தை வச்சுட்டு போறாரு பாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நைட்டு நான் சமாதானத்தோடு போய் தூங்க பாருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நைட்டும் நான் சமாதானத்தோடு தூங்குறேன், அப்பாடி பீஸ்ஃபுல்லா தூங்கி ஏந்திரிச்சேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றோம்?
ஸோ அன்புக்கும் இவ்வளோத்தையும் பேசிட்டு பரீட்சை பாருங்கள், உங்களை சோதித்து பாருங்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக முடிக்கிறார் பாருங்க. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன், அல்லேலூயா, அவர் மட்டும்தாங்க, வேற யாருமே கிடையாது. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராக இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். காட் bless you. நல்ல ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் ஐயா, நீங்கள் வேணும், எங்களை பரீட்சித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனவர் மாட்டோம் ஆண்டவரே, நாங்கள் ஃபெயில் ஆக மாட்டோம். எந்த டெஸ்ட் கொடுத்தாலும் நாங்கள் ஜெயிப்போம். எங்களோடு கூட இருக்கிறவர் வல்லவர். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.